மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலையில் நடைபாதை வளாகம், சூளைமேடு விருகம்பாக்கம் கால்வாயின் குறுக்கே புதிய பாலம், பேருந்து நிலையங்கள், புதிய பள்ளி கட்டடங்கள், மகளிர் உடற்பயிற்சி கூடங்கள், குளங்கள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட ரூபாய் 86.04 கோடி மதிப்பிலான 63 முடிவுற்ற திட்டப்பணிகள் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் செம்மஞ்சேரி, நீலாங்கரை மற்றும் வளசரவாக்கத்தில் குடிநீர் வழங்கல் திட்டம் ரூபாய் 74.74 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கல் தொடர்பான 3 புதிய முடிவுற்ற திட்டப்பணிகள், வில்லிவாக்கத்தில் 5 MLD மற்றும் சோழிங்கநல்லூரில் 36 MLD கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ரூபாய் 560.56 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் அகற்றல் தொடர்பான 19 முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் மாநகராட்சிகள், நகராட்சிகளில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், தருமபுரி ரெட்டியள்ளி பகுதியில் தனியார் பங்களிப்புடன் புதிய பேருந்து நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட புதிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், அறிவுசார் மையங்கள் என ரூபாய் 237.04 கோடி மதிப்பிலான 62 முடிவுற்ற திட்டப்பணிகள், பேரூராட்சிகளின் இயக்குநரகம் சார்பில் அந்தியூர், லக்கம்பட்டி, மோகனூர் உள்ளிட்ட பேரூராட்சிகளில் குடிநீர் அபிவிருத்தி பணிகள், புதிய சமுதாய கூடம், ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட ரூபாய் 174.45 கோடி மதிப்பிலான 27 முடிவுற்ற திட்டப்பணிகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நாமக்கல், தூத்துக்குடி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நகராட்சி, பேரூராட்சிகள் மற்றும் 1601 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 2378.30 கோடி மதிப்பீட்டில் 7 கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள், 2 பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் சர்தார் பட்டேல் சாலை, வேளச்சேரி பிரதான சாலை சந்திப்பிலிருந்து குருநானக் கல்லூரி சந்திப்பு வரையில் புதிய மேம்பாலம், கபடி மைதானம் மற்றும் திறந்தவெளி கால்பந்து மைதானம், விளையாட்டு வளாகம், முதல்வர் படைப்பகம் மற்றும் 4 பூங்காக்கள் என ரூபாய் 335.62 கோடி மதிப்பீட்டிலான 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் புழலில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மறுசீரமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல், பள்ளிப்பட்டு மற்றும் திருவான்மையூர் பகுதியில் தொடர்ச்சியான குடிநீர் விநியோகம் என ரூபாய் 932 கோடி மதிப்பீட்டிலான 2 புதிய குடிநீர் திட்ட பணிகளுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இவ்வாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ரூபாய் 4779.22 கோடி மதிப்பீட்டிலான 10 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 183 திட்ட பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.